வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்ரீ சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினசரி தியானம் நூல்ல இருந்து அக்டோபர் 4, அதாவது புரட்டாசி 19ஆம் தேதிக்கான பகுதியை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இதோட தலைப்பு தன் கடன். நம்மளோட கடமை என்ன, அதை எப்படி செய்யணும்னு சுவாமிஜி என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் அலசி பார்க்கலாமா? இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல சுவாமிஜி இந்த பகுதியை ஒரு உறுதிமொழியோட ஆரம்பிக்கிறார் பாருங்க. எனக்கு ஏற்பட்டுள்ள கடமையை இறைவா உனது ஆராதனையாக நான் அல்லும் பகலும் ஆற்றுவேனாக. அடேயப்பா, கடமையே நம்ம வேலைய இறைவனுக்கான ஒரு வழிபாடா ஆராதனையா செய்யணுங்கிற கருத்து இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில எப்படி ஒரு சலிப்பான வேலையை எப்படிங்க வழிபாடா மாத்துறது? இது ஒரு ரொம்ப முக்கியமான பார்வை. நம்ம பொதுவா வேலை கடமைனாலே ஒரு பாரம், ஒரு கட்டாயம் அப்படிதான் காக்குறோம் இல்லைங்களா? ஆமா ஆமா. ஆனா சுவாமிஜி அது அப்படியே வேறொரு தளத்துக்கு கொண்டு போறார். வேலைய வெறும் வேலையா பார்க்காம இறைவனுக்கு செய்யற சேவையா ஒரு ஆராதனையா பாருங்கன்னு சொல்றார். இந்த இந்த மனப்பான்மை மாற்றம் தான் இங்க முக்கியம். மனப்பான்மை மாற்றம், சரி. வெறும் கடமைன்னு நினைக்கும் போது என்னாகும்? நம்ம வெறுப்பு, பலன் மேல இருக்கிற பற்று, இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கல, இதெல்லாம் உள்ள வந்துடும். ஆமா. ஆனா இது இறைவனுக்கான ஆராதனை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட செய்யும்போது இயல்பாவே அந்த பலன் மேல இருக்கிற ஆசை குறையும். நான் சரியா செஞ்சேனா, எனக்கு என்ன கிடைக்கும், இந்த கேள்விகளை விட நான் இதை எவ்வளவு நேர்த்தியா எவ்வளவு முழு மனசோட செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் முன்னாடி நிற்கும். அர்ப்பணிப்பு தான் முக்கியம். அப்போ நாம செய்யற விதம், அந்த மனசுதான் அதை வேற மாதிரி மாத்துதுன்னு சொல்றீங்க? ஆமா, நிச்சயமா. அதோட அல்லும் பகலும் சொல்றார் பாருங்க. ஆமா, அதையும் கவனிச்சேன். எந்த நேரத்திலையும் எந்த சூழல்லையும், நல்ல நேரமோ கஷ்டமான நேரமோ, இந்த மனப்பான்மையோட கடமையை செய்யணும்னு சொல்றாரு. இது பகவத்கீதையில சொல்ற கர்மயோகம் மாதிரி. ஓஹோ, கர்மயோகம். ஆமா, பலனை எதிர்பார்க்காம கடமையை செய்யறதே ஒரு யோகம். அதை இறைவனுக்கு அர்ப்பணிச்சு செய்யும்போது அதுவே ஒரு வழிபாடு. சரி சரி, பலன்ல பற்று இல்லாம அர்ப்பணிப்போட செய்யணும். இது ஒரு விதத்துல மனசுக்கு நிம்மதி கொடுக்கும்னு தோணுது. அடுத்து சுவாமிஜி ஒரு உதாரணம் சொல்றார். உலகில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் அதனதன் கடமை உண்டு. கண், காது மாதிரி. ஆமா, இது ரொம்ப எளிமையா தெரியலாம். ஆமா, ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு வேலை இருக்கு இல்லைங்களா? கண் பார்க்குது, காது கேக்குது, கை வேலை செய்யுது. அந்த உறுப்பு அதோட வேலையை சரியா செஞ்சாதான் இந்த முழு உடம்பும் ஒழுங்கா இயங்கும். ஒன்னு சொதப்பினாலும் மொத்த இயக்கமும் பாதிக்கும். சரிதான். அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சமும் ஒரு பெரிய உடல் மாதிரி நினைச்சுக்கோங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும், மனுஷங்க, விலங்குகள், செடி கொடி, ஏன் பஞ்சபூதங்களுக்கு கூட. ஓஹோ. ஆமா, அதுக்குன்னு ஒரு பங்கு, ஒரு கடமை இருக்கு. இந்த கடமைகள் எல்லாம் அதனதன் இடத்துல சரியா நடந்தாதான் இந்த உலக ஒழுங்கு, அந்த காஸ்மிக் ஆர்டர்னு சொல்றோமே, அது சரியா இயங்கும். அப்போ நம்ம கடமைங்கிறது நம்மளோட மட்டும் இல்ல, அது இந்த பெரிய உலகத்தோட இயக்கத்தோட ஒரு பகுதிங்கிறீங்க. நம்ம சின்ன வேலை கூட முக்கியம்னு புரியுது. மிகச்சரியா சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, நம்ம கடமைய நாம செய்யாம விட்டா அது நம்ம உடம்புல ஒரு உறுப்பு வேலை செய்யாத மாதிரி. அது நம்மள மட்டும் பாதிக்காது, சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்கும். ஆமா, அந்த அமைப்பையே பாதிக்கும். இந்த பொறுப்புணர்வை இந்த ஒப்பீடு நமக்கு கொடுக்குது. நாம எல்லாரும் உன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கோங்கிறதையும் இது காட்டுது. எல்லா உயிர்களுக்கும் பலதரப்பட்ட கடமைகள் உண்டு. இங்க 2 விஷயம் வருது. கடமைகள் பல வகைப்படும். அப்புறம் அது இறைவனுடைய ஆட்சிக்கு கீழே வருது. இத கொஞ்சம் சொல்லுங்களேன். முதல்ல அந்த கடமைகள் பல வகைப்படுங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை இல்ல. ஆமா, அது எப்படி முடியும்? ஒவ்வொருத்தரோட நிலைமை, சூழல், திறமை, அவங்க சமுதாயத்துல இருக்கிற இடம், இதெல்லாம் பொறுத்து கடமைகள் மாறும். ஒரு ஸ்டூடெண்டோட கடமை என்ன? நல்லா படிக்கிறது. சரி. ஒரு குடும்பத் தலைவரோட கடமை குடும்பத்தை காப்பாத்துறது. ஒரு துறவியோட கடமை வேற, ஒரு டாக்டரோட கடமை வேற, இல்லையா? ஆமா ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க நிலைக்கேற்ப தனிப்பட்ட கடமைகள் இருக்கு. இது சமுதாயத்தோட அந்த பன்முகத்தன்மையும் ஒவ்வொருத்தரோட பங்களிப்பையும் ஏத்துக்குது. சரி, அந்த இறைவனுடைய ஆட்சிங்கிற வார்த்தை, அதுக்கு என்ன அர்த்தம்? இறைவனுடைய ஆட்சியில் இது என்ன சொல்ல வருதுன்னா, இந்த கடமைகள் எல்லாம் ஏதோ தற்செயலா அமைஞ்சிடல. இது ஏதோ ஒரு பெரிய திட்டம், ஒரு தெய்வீக நியதி, அதோட ஒரு பகுதின்னு காட்டுது. இது விதி, கர்மா, அந்த மாதிரி விஷயங்களோட தொடர்புடையது.
ஓ, அப்போ நமக்குன்னு சில கடமைகள் விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கா? ஆமா, அந்த மாதிரி ஒரு புரிதல். அப்படி நினைக்கும்போது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு கஷ்டமான வேலைன்னு நாம சில சமயம் புலம்புறோம் இல்லையா? ம், நிறைய தடவை. அதுக்கு இது ஒரு விதத்துல பதில் சொல்லலாம். இது நம்மால தேர்ந்தெடுக்கப்படல, ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்போது அதை தட்டி கழிக்காம ஒரு பொறுப்புணர்வோட செய்யறதுக்கு இது கொஞ்சம் உதவும். அந்த பெரிய திட்டத்துல நம்ம பங்க சரியா செய்யற மாதிரி. அதேதான், அந்த பெரிய தெய்வீக திட்டத்துல நம்மளோட பங்க நாம சரியா நிறைவேத்துறோங்கிற மாதிரி. இது ஒரு விதத்துல சரிதான். ஆனா சில சமயம் அந்த கடமை ரொம்ப பாரமா, நியாயமில்லாம தோணலாமே. அப்போ என்ன பண்றது? சும்மா ஏத்துக்கணுமா? இல்ல, அது ஒரு நல்ல கேள்வி. சுவாமிஜி கஷ்டத்தை அப்படியே ஏத்துக்கோங்கன்னு சொல்ல வரல. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட நம்மால தவிர்க்க முடியாத சில கடமைகளை நாம பார்க்கிற விதத்தை மாத்திக்க சொல்றார். நம்ம மனப்பான்மைய. மனப்பான்மை மறுபடியும் அங்கே வரும். ஆமா, இது எனக்கு கொடுக்கப்பட்ட வேஷம். இந்த பெரிய நாடகத்துல நான் இத சரியா நடிக்கணுங்கிற எண்ணம் சில சமயம் நமக்கு பலம் கொடுக்கும், ஒரு நோக்கத்தை கொடுக்கும். அதோட சில சமயம் அந்த நிலைமைய மாத்துறதுக்காக போராடுறதே நம்ம கடமையா இருக்கலாம். ஓஹோ, அப்படியும் இருக்கலாமா? நிச்சயமா, அநியாயத்தை எதிர்த்து நிக்கிறது கூட ஒரு தர்மம், ஒரு கடமை தான். முக்கியம் என்னன்னா, எந்த வேலையை செஞ்சாலும் அதை சரியான எண்ணத்தோட, அர்ப்பணிப்போட, பலன்ல பற்றில்லாம அந்த ஆராவனை மனப்பான்மையோட செய்ய முயற்சி பண்றதுதான். சரி, புரியுது. மனப்பான்மை தான் முக்கியம். இப்போ இவ்வளவு தூரம் கடமைய பத்தி பேசிட்டு சுவாமிஜி ஒரு பெரிய வாக்கியத்தை சொல்றார். தனக்கு அமைந்துள்ள கடமையை ஒழுங்காக செய்வது மானுட வாழ்வின் நோக்கமாகும். வாழ்க்கையோட நோக்கமே இதுதான் சொல்றார். இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஆமா, இது ரொம்ப ரொம்ப அழுத்தமான ஒரு கூற்று. வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னு கேட்டா நம்ம என்னென்னமோ சொல்லுவோம். சந்தோஷம், வெற்றி, பணம், இல்லனா மோட்சம். ஆமா, பெரிய லிஸ்ட் இருக்கு. ஆனா சுவாமிஜி ரொம்ப எளிமையா ஆனா ஆழமா சொல்றார். உனக்கு என்ன கடமை அமைஞ்சிருக்கோ அதை ஒழுங்கா செய். அதுதான் உன் வாழ்க்கையோட குறிக்கோள். ஒழுங்காக செய்வது, அந்த வார்த்தை முக்கியம்னு நினைக்கிறேன். நிச்சயமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ கடமைக்குன்னு செய்யாம முழு கவனத்தோட, நேர்மையா, திறமையா, சுத்தமா, அர்ப்பணிப்போட செய்யணும். சின்ன வேலையா இருந்தாலும் சரி. அதை செய்யற விதம் முக்கியம். அதோட தரம், அதுக்கு பின்னாடி இருக்குன்னா நம்ம எண்ணம், ரெண்டும். ஆமா, நம்ம டெய்லி செய்யற வேலைகள் கூட அது எவ்வளோ சாதாரணமா தெரிஞ்சாலும் அதை ஒழுங்கா செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தையே அடைய முடியுமா? ஆமா, நம்ம அன்றாட வேலைகளுக்கே இது ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுக்குது பாருங்க. சமையல் செய்யறதா இருக்கலாம், ஆபீஸ் வேலையா இருக்கலாம், குழந்தைகளை பாத்துக்கிறதா இருக்கலாம், வீட்டை சுத்தமா வைக்கிறதா இருக்கலாம். ஆமாம், எதுவா இருந்தாலும் அதை ஒரு பொறுப்போட, முழு மனசோட, இதை என் கடமை, இதை நான் சரியா செய்யணுங்கிற அந்த எண்ணத்தோட செய்யும்போது அதுவே ஒரு தியானம் மாதிரி. அதுவே நம்மள பண்படுத்துது. இதுதான் வாழ்க்கையோட நோக்கத்தை நிறைவேற்ற வழின்னு சொல்றார். இது முன்னாடியே சொன்ன அந்த ஆராதனைங்கிறதோட நல்லா இணையுது. ஆமா, இயல்பாவே இணையுது. ஒழுங்கா செய்யறதுன்னா அந்த ஆராதனை மனப்பான்மையோட செய்யறது தான். சரி, இது வாழ்க்கையோட நோக்கம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு படி மேல போய் கடமையை தேவாராதனை போன்ற செய்வதே முன்னேற்றத்திற்கு உற்ற உபாயம்னு சொல்றார். அதாவது கடமைய அந்த மாதிரி செய்யறது தான் முன்னேற்றத்துக்கான சிறந்த வழியாம். இப்போ மறுபடியும் அந்த கேள்வி வருது. இங்கே முன்னேற்றம்னா என்ன? ப்ரொமோஷன், சம்பள உயர்வா, இல்ல வேற எதையாச்சும் சொல்றாரா? நல்ல கேள்வி. நாம முன்னேற்றம்னு உடனே உலகத்துல கிடைக்கிற விஷயங்களை தான் முதல்ல நினைக்கிறோம். பதவி, பணம், புகழ், சொத்து. ஆமா, அதுதான் இயல்பு. ஆனா சுவாமிஜி அதை மட்டும் சொல்றாரா, இல்ல அதுக்கு மேல எதையாவது சொல்றாரான்னு பார்க்கணும். கடமைய ஒரு தேவாராதனையா பலன்ல பற்றில்லாம இறைவனுக்காகன்னு செய்யும்போது என்ன ஆகும்? நம்ம அகங்காரம், நான் செய்யறேங்கிற அந்த கர்வம் குறையும். மனசுல இருக்கிற தேவையில்லாத ஆசைகள், கவலைகள், விருப்பு இதெல்லாம் குறையும். இதனால சித்தம் சுத்தி ஆகும்னு சொல்வாங்க. சித்தம் சுத்தி ஆகுறதுன்னா அது என்ன, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சித்தம்ங்கிறது நம்ம மனசோட ஒரு ஆழமான பகுதி. நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், நினைவுகள், பழக்க வழக்கங்கள் எல்லாத்தோட பதிவுகளும் இருக்கிற இடம். அது தூய்மையாகும்போது, அதாவது அந்த குழப்பங்கள், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நீங்கும்போது ஒரு தெளிவு வரும். ஓ, தெளிவு. ஆமா, உண்மையான அறிவு, அமைதி, ஒரு நிதானம், இதெல்லாம் தானா வர ஆரம்பிக்கும். இதுதான் உண்மையான நிலையான முன்னேற்றம். அதாவது ஆன்மீக முன்னேற்றம், நம்மளோட அகவளர்ச்சி. அப்போ உலக ரீதியான முன்னேற்றம் கிடைக்குமா, கிடைக்காதா? அது கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அது நம்ம கையில இல்ல, சூழலை பொறுத்தது. ஆனா இந்த அக முன்னேற்றம்,
அந்த மன அமைதி, தெளிவு, ஒரு நிறைவு இது நிச்சயமா கிடைக்கும். அதனால சுவாமிஜி சொல்ற முன்னேற்றம் முதல்ல இந்த ஆன்மீக முன்னேற்றத்தையும் அதன் வழியா கிடைக்கிற அந்த அமைதியையும் நிறைவையும் தான் குறிக்குதுன்னு நாம் எடுத்துக்கலாம். நம்ம டெய்லி வேலைகள் மூலமாவே நாம ஒரு நல்ல மனுஷனா, அமைதியான மனுஷனா, ஞானமுள்ள மனுஷனா மாறுறது. அதுதான் உண்மையான முன்னேற்றம்ங்கறீங்க. நிச்சயமா அதுதான் உண்மையான முன்னேற்றம். ஆக, கடமைய சரியா செய்யறது வாழ்க்கையோட நோக்கம் மட்டும் இல்ல. அதுவே நம்ம அக வளர்ச்சிக்கும் உண்மையான முன்னேற்றத்துக்கும் வழின்னு புரியுது. இது ஒரு முழுமையான பார்வையா இருக்கு. சரி, கடைசியா சுவாமிஜி அப்பர் பெருமாளோட ஒரு வரிய சொல்றார். தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. இது எப்படி இந்த மொத்த கருத்தோட பொருந்துது? இது பக்தி மார்க்கத்தோட ஒரு அழகான வெளிப்பாடு. அப்பர் சுவாமிகள் இறைவனை பார்த்து சொல்றார், இறைவா உன்னோட கடமை என்ன மாதிரி உன்னை நம்பி இருக்கிற அடியார்களை காப்பாத்துறது, தாங்கிறது. சரி. என்னோட கடமை என்ன தெரியுமா? உனக்கு தொண்டு செஞ்சு உன் கால்ல விழுந்து கிடக்கிறது தான். சரி. இதுதான் அந்த சரணாகதி நிலை. சரணாகதி, முழுசா தன்னை ஒப்படைக்கிறது. அதுக்கும் கடமைக்கு என்னங்க சம்பந்தம்? இங்க பாருங்க, பக்தன் தன்னோட நான், எனக்கு, என்னோடதுங்கிற அந்த எண்ணத்தையே விட்டுறான். தன்னை முழுசா கடவுள்கிட்ட கொடுத்துறான். சரி. எனக்குன்னு தனியா ஒரு விருப்பம், ஆசையெல்லாம் இல்லப்பா, உனக்கு சேவை செய்யறது தான் என் ஒரே வேலை, என் கடமைன்னு நினைக்கிறான். இறைவன் மேல முழு நம்பிக்கை வச்சு தன் வாழ்க்கை பாரத்தை, தன் செயலோட பலனெல்லாம் அவர்கிட்ட விட்டுட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி அவருக்காக வேலை செய்யறான். இது ஒரு விதத்துல செயல் இல்லாம இருக்கிற மாதிரி இல்லையா? எல்லாம் அவன் பார்த்துப்பான்னு. இல்ல, அது தப்பான புரிதல். சரணாகதிங்கிறது சோம்பேறித்தனமும் இல்ல, சும்மா இருக்கிறது இல்ல. மாறா, நான் செய்யறேன், ஆனா இது உனக்காக, உன் அருளால தான் செய்ய முடியுது, இதோட நல்லது கெட்டதெல்லாம் உனக்கேங்கிற அந்த மனப்பான்மையோட செயலாற்றுவது. ஓ, அப்படியா? ஆமா. சுவாமி சித்பவானந்தர் கடமையை ஆராதனையா செய்ய சொன்னார். அது கர்மயோக பார்வை. அப்பர் பெருமான் இறைவனுக்கு பணி செய்வதையே தன் கடமையா சொல்றார். இது பக்தி யோக பார்வை. ரெண்டுமே கடமைமயமா வைக்குது. ஆமா, ரெண்டு வழியிலையும் செயல் முக்கியம். ஆனா அதை செய்யற மனப்பான்மை கொஞ்சம் வேறுபடுது. ஒண்ணுல அர்ப்பணிப்பு, ஆராதனை, இன்னொன்னுல சரணாகதி, பணி செய்தல். ரெண்டுமே அகங்காரத்தை குறைக்கும், மனசை சுத்தப்படுத்தும், முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். அதனால கடமைய பக்தி வழியில எப்படி செய்யலாங்கிறதுக்கு அப்பரோட வாக்கு ஒரு அருமையான உதாரணமா இங்க பொருந்துது. ரொம்ப அருமை. கர்ம யோகம், பக்தி யோகம் ரெண்டு வழியிலையும் கடமையை எப்படி பார்க்கலான்னு அழகா சொன்னீங்க. ஆக, சுவாமிஜியோட இந்த தன்கடன் பற்றிய சிந்தனைகள்ல இருந்து சில முக்கியமான விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒன்னு, கடமைங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, ஆனா ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமானது. ஆமா. ரெண்டு, நம்ம கடமைய ஏனோதானோன்னு செய்யாம ஒழும்பா ஒரு தேவாராதனை மாதிரி இறைவனுக்காகன்னு செய்யணும். மூணு, அப்படி செய்யறது தான் நம்ம வாழ்க்கையோட நோக்கம், நம்ம உண்மையான முன்னேற்றத்துக்கும் அதுதான் வழி. 4, அப்பர் காட்டுற மாதிரி கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு சரணடைஞ்சு அவருக்கு சேவை செய்யறதும் ஒரு பெரிய கடமை தான். மிக சரியா தொகுத்திருக்கீங்க. இந்த கருத்துக்கள் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதை கேட்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. சுவாமிஜி தனக்கு அமைந்துள்ள கடமைன்னு சொல்றாரு. ஆமா. அத ஒருத்தர் எப்படி சரியா கண்டுபிடிக்கிறது? நம்மளோட உண்மையான கடமை எதுன்னு எப்படி தெரியும்? சில சமயம் 2-3 கடமைகள் ஒரே நேரத்துல வருமே, அப்போ எது முக்கியம்னு எப்படி முடிவு பண்றது? ஆமா, இது ஒரு பெரிய கேள்விதான். நம்ம சூழல் மாறும்போது, காலம் மாறும்போது நம்ம கடமைகளும் மாறுமா? இல்ல சில அடிப்படையான கடமைகள் எப்பவும் அப்படியே இருக்குமா? உதாரணத்துக்கு வேலை, குடும்பம், சமூகம், நம்மளோட சொந்த ஆரோக்கியம், இது எல்லாத்துக்கும் கடமைகள் இருக்கே, இதை எப்படி பேலன்ஸ் பண்றது? இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள். நீங்க உங்க வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கென அமைஞ்சிருக்கிற கடமைகள்னு நீங்க எதையெல்லாம் நினைக்கிறீங்க? உங்க வேலை, உங்க குடும்பம், உங்க நண்பர்கள், இந்த சமூகம், இது தொடர்பா இருக்கலாம். இல்ல உங்க தனிப்பட்ட வளர்ச்சி, உங்க ஆன்மீக சாதனை தொடர்பா கூட இருக்கலாம். அந்த கடமைகளை நீங்க எப்படி சுவாமிஜி சொன்ன மாதிரி ஒரு ஆராதனையா, ஒரு வழிபாடா மாத்தலாம்? பலனை எதிர்பார்க்காம ஒரு அர்ப்பணிப்போட எப்படி அதை செய்யலாம்? இதுதான் ஒருவேளை இந்த உரையாடல்ல இருந்து நீங்க எடுத்துட்டு போய் உங்க வாழ்க்கையில சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது மேலும் நாம ஆழமா பார்க்க வேண்டிய ஒரு இடம் இல்லையா?